Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேயர் ஃபார்ம்க்கு டெய்லி என்ட்ரிஸ் நம்மளோட மொபைல்ல எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல் ஆப்பை லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடுல ஃபார்ம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த ஹவுஸ்க்கு என்ட்ரி வைக்கணுமோ அந்த ஹவுஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹவுஸ் 3க்கு என்ட்ரி வைக்க போறேன், அதனால நான் ஹவுஸ் 3 செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டே என்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க எந்த டேட்டுக்கு வந்து என்ட்ரி வைக்கிறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு எவ்வளவு எக் வந்து அந்த டேட்ல ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்கோட கவுண்ட் வச்சுக்கலாம், ட்ரேயோட கவுண்ட் என்ட்ரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் லார்ஜ் எக் வந்து 205 ட்ரே 19 எக் வந்து அன்னைக்கு ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி என்ட்ரி வைக்கிறது அப்படின்னா 205 ட்ரே, நெக்ஸ்ட் நீங்க எக்கோட கவுண்ட் டாட்டை பிரஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எக்கோட கவுண்ட் வைக்கணும். 205.19 எக். நெக்ஸ்ட் அன்னைக்கு வேஸ்ட் எக்ஸ் வந்து 3 ட்ரே 11 எக். ஸோ நீங்க இப்படிதான் நீங்க ட்ரேவும் எக்கும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா இப்படிதான் நீங்க என்ட்ரி வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு எவ்வளவு மார்டாலிட்டி ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க என்ட்ரி பண்ணணும். அன்னைக்கு வந்து 17 மார்டாலிட்டி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அன்னைக்கு எவ்வளவு வந்து ஃபீடு வந்து சாப்பிட்டிருக்கு அப்படிங்கறத என்ட்ரி பண்ணணும். அன்னைக்கு வந்து 830 kg வந்து சாப்பிட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நோட்ஸ், நீங்க அந்த ஃபார்ம்ல ஏதாவது அப்சர்வ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க இங்க வந்து கொடுத்துக்கலாம். இது கொடுத்துட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு டே என்ட்ரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க சப்போஸ் இந்த ஃபார்முக்கு நீங்க ஃபீட் லோட் பண்ணாலும் சரி அன்லோட் பண்ணாலும் சரி நம்ம வந்து நம்மளோட மொபைல்லயே ஃபீட் லோடும் பண்ணிக்கலாம் அன்லோடும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க இந்த ஃபீட் லோடிங் செலக்ட் பண்ணிட்டு எந்த டேட்ல வந்து நீங்க வந்து லோட் பண்ணீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிட்டு ஃப்ரம் ஸ்டோரேஜ் நீங்க எங்க இருந்து இந்த ஃபீடை லோட் பண்ண போறீங்களோ அந்த ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டு ஸ்டோரேஜ் டிஃபால்ட்டா ஹவுஸ் 3 அப்படின்னு அதுவே வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க என்ன ஃபீடு வந்து லோட் பண்ண போறீங்களோ அந்த ஃபீடை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு நீங்க எவ்வளவு குவான்டிட்டி லோட் பண்ண போறீங்களோ அந்த குவான்டிட்டியை கொடுத்துட்டு நீங்க இங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபீட் வந்து லோட் ஆயிடும். இந்த சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்க இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபீட் வந்து லோட் ஆயிடும். சப்போஸ் நீங்க உங்களோட ஃபார்ம்ல உங்களோட ஹவுஸ்ல எக்ஸஸ் ஃபீட் இருந்துச்சுனாலும் சேம் நீங்க ஃபீட் அன்லோட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபீட் வந்து அன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெடிகேஷன், இந்த பிளஸ் பட்டன் கொடுத்துட்டு நீங்க உங்களோட மெடிகேஷனோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த டேட்ல வந்து நீங்க இந்த மெடிகேஷன் கொடுக்குறீங்களோ அந்த டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பிளஸ் பட்டன் ஆப்ஷன் கேட்கும், ஸோ அது கொடுத்துட்டு என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்கும், ஐபிடி பிளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஸ்டோரேஜ்னு கேட்கும், மெடிசன் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு எவ்வளவு குவான்டிட்டி, ஸோ 2 நம்பர். ஸோ கொடுத்துட்டு நீங்க ஆட் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த மெடிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் நம்ம மெடிகேஷன் என்ட்ரி வைக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி வெயிட், நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாடி வெயிட் எடுப்போம், அதையுமே நீங்க நம்ம வந்து இங்க வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எக் டிரான்ஸ்ஃபர், நம்ம வந்துட்டு நம்மளோட ஹவுஸ்ல வந்துட்டு நம்ம என்ட்ரி எவ்வளவு இன்னைக்கு எக் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிற என்ட்ரி வச்சுட்டு நம்மளோட எக் குடோன்கோ இல்ல நம்மளோட கோல்டு ஸ்டோரேஜ்க்கோ நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஸோ அது வந்து எப்படி பண்றது அப்படின்னா இந்த பிளஸ் பட்டன் கொடுத்துட்டு எந்த டேட் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த டேட் நீங்க செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களோட டிசி நம்பர் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் உங்களோட என்ன ப்ராடக்ட் என்ன எக் அப்படிங்கறத கொடுக்கணும். லார்ஜ் எக், செலக்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு ஹவுஸ் 3ல இருந்து தான் நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. எவ்வளவு ட்ரேன்னு கேட்கும், நான் 100 ட்ரே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். கொடுத்துட்டு இதுல ஆட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டு ஸ்டோரேஜ் நீங்க செலக்ட் பண்ணணும்.
ஸோ ப்ராடக்ட் லார்ஜ் எக், 2 ஸ்டோரேஜ் வந்து எக் குடோன் கொடுத்துட்டு குவான்டிட்டி 100 ட்ரே கொடுத்துட்டு நீங்க ஆட் கொடுத்துட்டு இங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எக் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இப்படிதான் நம்மளோட எக் டிரான்ஸ்ஃபர் என்ட்ரி வைக்கணும். ஸோ நீங்க ஒன்ஸ் வந்து இந்த என்ட்ரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் எல்லாமே நம்மளோட டே புக்ல செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பின்னாடி போயிட்டு இங்க மேல பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்லங்க மேல ஒரு காலண்டர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட டெய்லி டே புக் ரிப்போர்ட். எந்த டேட் நீங்க செக் பண்ணணுமோ அந்த டேட்டை கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்க இந்த ஸ்கிரீனை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நான் ஹவுஸ் 3க்கு தான் நான் என்ட்ரி வச்சேன். இந்த ஹவுஸ் 3யோட ஏஜ், அன்னைக்கான ஓப்பனிங் பேர்ட்ஸ், எவ்வளவு மார்டாலிட்டி, அன்னைக்கான க்ளோசிங் பேர்ட்ஸ், அன்னைக்கான ஓப்பனிங் ஃபீடு. சப்போஸ் வந்துட்டு நீங்க ஃபீடு வந்து லோட் பண்ணியிருந்தாலோ இல்ல அன்லோட் பண்ணியிருந்தாலோ அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு இங்க காட்டும். நெக்ஸ்ட் வந்து அன்னைக்கு எவ்வளவு ஃபீடு கன்சப்ஷன் ஆச்சு, எவ்வளவு சாப்பிட்டுச்சு, எவ்வளவு க்ளோசிங். அதே மாதிரி ஃபீடு பர் போர்டு, ஒரு போர்டு எவ்வளவு சாப்பிட்டுருக்கு, அதோட ஸ்டாண்டர்ட் நம்மளோட ப்ரீட் ப்ரொஃபைல நம்ம செட் பண்ணி வச்ச ஸ்டாண்டர்ட் இங்க வந்து காட்டும். ஸோ நம்மளோட ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்க காட்டும். ஸோ அன்னைக்கான ஓப்பனிங் எக் எவ்வளோ, அன்னைக்கு எவ்வளவு எக் ப்ரொடக்ஷன் ஆச்சு, அன்னைக்கான க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ அப்படிங்கறது இங்க நம்ம பாத்துக்கலாம். ஸோ அன்னைக்கான நமங்களோட ஆக்சுவல் பர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்கு, நம்மளோட ஸ்டாண்டர்ட் எவ்வளவு இருக்கு, ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் நம்ம டெய்லி என்ட்ரிஸ் வச்சுட்டு நம்மளோட டெய்லி டேட்டாவை நம்ம இங்க ட்ராக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.